அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே, திருப்பலியின் முன்னுரையிலே வாசிக்கப்பட்டது போன்று இன்று நாம் ஆண்டவருடைய இரா உணவை நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இரா உணவை நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டவருடைய இரா உணவை நினைவு கூறும் வேளையிலே பாஸ்கா விழா, அப்படி என்றால் பாஸ்கா என்றால் கடந்து செல்லுதல். நாம் எதை கடந்து செல்ல வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். பணிவாழ்வின் உண்மையை வெளிப்படுத்தும் இயேசு நற்கருணை மற்றும் குருத்துவத்தை ஏற்படுத்திய அந்த நிகழ்வையும் தியானிக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். பிரியமானவர்களே, என் நினைவாக இன்றைய நாள் திருப்பலியின் முழு முதல் கருத்தாக என் நினைவாக என்று சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்கள். வேளாங்கண்ணிக்கு நடைபயணமாக பெற்றோர்கள் சென்றார்கள், பிள்ளைகள் வீட்டிலே இருந்தார்கள். அம்மாவும் அப்பாவும் வந்தவுடன் எனக்கு என்ன வாங்கி வந்தீர்கள்? நீங்கள் வேளாங்கண்ணியில் 2 நாள் ரூம் எடுத்து தங்கிய பொழுது, கடற்கரைக்கு சென்ற பொழுது, அங்குள்ள சிற்றுண்டிகளை உண்ட பொழுது, அங்கு பார்த்த விளையாட்டு பொருட்கள், காதணிகள், கழுத்தணிகள், உடைகள், காலணிகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது என்னை உங்களுக்கு நினைவு வந்ததா? பிள்ளைகள் கேட்கிறாங்க. வேளாங்கண்ணிக்கு அப்பா அம்மா 2 பேரும் போனோன்னா வீட்டில் இருக்க பிள்ளைங்க, நீங்க வேளாங்கண்ணிக்கு போகும்போது என் ஞாபகம் உங்களுக்கு வரலையா? என்னை உங்களுக்கு நினைவுக்கு வரவில்லையா? ஒரு காதலன் காதலி, வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினத்தன்று காதலன் காதலியிடமும் காதலி காதலியிடமும் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். நினைவாக, உன் நினைப்பா இதை நான் எப்பவும் வச்சுக்கிறேன். பையனுடைய காதல் அப்படியே சட்டையை விலக்கி நெஞ்சில காமிப்பார். அந்த பொண்ணுடைய பேரு ஜெனிஃபர் அப்படின்னு எழுதி இருக்கும். புரியுதா இல்லையா? உன் நினைவா நெஞ்சில பச்சை குத்தி இருக்கேன், உன் நினைவாக, உன் நினைப்பா. எனக்கு கூட சித்தப்பா பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க, பெண் பிள்ளைகள். ஒரு பொண்ணு கன்னியாகுமரிக்கு டூருக்கு போனாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், அண்ணன் டூருக்கு போன இடத்துல உன் ஞாபகம் எனக்கு இருந்துச்சு, அதனால உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? சங்கு. சங்கு இருக்குல்ல, கடற்கரையில் இருக்கிற சங்கு. அதுல அந்த 3 பிள்ளைகளுடைய பேர் கீழே ஃபாதர் இன்ஃபன்ட் ஜோதிஃபர். எங்க ஞாபகமா இதை நீ எல்லா நாளும் வச்சுக்கணும்னு. அடிக்கடி சண்டை வந்துருச்சுன்னா ஒரு பொண்ணு சொன்ன மரியாதை அந்த சங்கத்துக்கு வீசி எரிஞ்சிரு. சண்டை போடுற என் நினைவாக. கணவர் மனைவி திருமண நாள் வரும், ஏதாவது ஒரு நல்ல நாள், கிறிஸ்துமஸ், ஏதாவது பொருள், அந்த கணவர் இறந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது அந்த அன்பு செய்த மனைவி இறந்து விடுகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இறந்த பிறகும் அந்த பொருளை காணும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு யார் நினைவுக்கு வருவார்? அந்த துணைவி, அந்த துணைவர். என் நினைவாக. உங்களுக்கும் இது போன்ற நினைவின் அர்த்தமாக ஏதேனும் ஒரு பொருள் இருக்கலாம். நினைவின் அர்த்தமாக உங்களுக்கும் ஏதேனும் ஒரு பொருள் இருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்பத்தை எடுத்து, ரச கிண்ணத்தை எடுத்து, தன் சீடர்களை பார்த்து, எப்பொழுதும் உண்ட அப்பம்தான், எப்பொழுதும் பருகிய பானம்தான். இது யூத கலாச்சாரத்தில் உள்ள ஒரு உணவு வகைதான். ஏதோ இயேசு இரவு உணவு அன்று, இறுதி ரா உணவு அன்று புதிதாக ஏற்படுத்திய ஒரு உணவு பழக்கம் அல்ல. இது யூதர்களின் உணவு பழக்கம், அப்பம், திராட்சை ரசம். ஆனால் இதை இன்றிலிருந்து நீங்கள் உண்ணும் பொழுதெல்லாம், பருகும் பொழுதெல்லாம் என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம். இது ஆண்டவரின் பாஸ்கா. இது ஆண்டவரின் பாஸ்கா தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் வீடுகளை
ஆண்டவர் கடந்து செல்ல போகிறார். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் வீட்டை ஆண்டவர் கடந்து செல்ல போகிறார். உங்களுக்கு தெளிவாக தெரியும், பல ஆண்டுகளாக நாம் விவிலியத்தில் படித்தது, கேட்டு தெரிந்து கொண்டது, இஸ்ராயல் மக்கள் அனைவரும் எகிப்திலே அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களின் அழுகுரலையும் கண்ணீரையும் கடவுள் கேட்கிறார், பார்க்கிறார். தன் தோற்பைகளில் அவர்களுடைய கண்ணீரை சேர்த்து வைத்த கடவுளை, அந்த கடவுள் அந்த மக்களை மீட்காமல் ஒதுங்கி செல்லவில்லை. அவர்களை மீட்பதற்காக அவர்களை கடந்து செல்கிறார். ஒதுங்கி செல்வது வேறு, கடந்து செல்வது வேறு. பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரின் பாஸ்கா. பாஸ்கா என்றால் எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கடந்து செல்லுதல், ஒரு வகை கடந்து செல்லுதல். இரண்டாவது, ஆதாம் ஏவாள் மூலமாக கட்டிக்கொண்ட பெற்றுக்கொண்ட ஆண்டவரின் உறவை உடைத்து கொண்ட பாவ வாழ்விலிருந்து புண்ணிய வாழ்விற்கு கடந்து செல்லுதல். அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு கடந்து செல்லுதல். இன்னொன்று மிக முக்கியம், உணவு. இந்த பாஸ்காவில் உணவு இடம்பெறுகிறது. அதில் செம்மறி பலியிடப்படுகிறது. அதன் உட்பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். மூன்றாவது, இது ஆண்டவரின் மீட்பு செயல். இது ஆண்டவரின் மீட்பு செயல். பிரியமானவர்களை, நாம் முதல் வாசகத்தை படிக்கும் பொழுது இது ஆண்டவருக்கு தகுந்த காலம், இந்த மாதத்தின் 10ஆம் நாளன்று. இது ஆண்டவருக்குரிய தகுந்த மாதம், இந்த மாதத்தின் 10ஆம் நாள். 10ஆம் நாளிலிருந்து அதன் தொடர்ந்து வருகின்ற 14ஆம் நாள் வரை அந்த ஆட்டுக்குட்டி பக்குவப்படுகிறது. பலியிட தயாராக இருக்கின்ற ஆட்டுக்குட்டி 4 நாட்கள் பேணப்படுகிறது, பக்குவப்படுத்தப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஆட்டுக்குட்டி 1 வயது நிறைந்த ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். பழுதில்லாத ஆட்டுக்குட்டியாய் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு உண்பதற்கு தேவையான ஆட்டுக்குட்டியாய் இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் மீட்பின் அடையாளம். நீங்கள் படித்தீர்கள், இந்த 10ஆம் நாள் தொடங்கி 14ஆம் நாள் வரை அந்த ஆட்டுக்குட்டி பேணப்படுகிறது. அதனை தொடர்ந்து வருகின்ற நாளில் இந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறது. அதன் இரத்தம் வீடுகளின் கதவு நிலைகளில் பூசப்படுகிறது. அந்த இரத்தத்தை கண்டு அந்த வீட்டை கடந்து செல்கின்ற கடவுள் அந்த வீட்டில் இருப்போரை மீட்கப் போகிறார். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கடவுள் இன்று நம்மை கடந்து வர ஆசைப்படுகிறார். எனவே கடவுள் இன்று நம்மை கடந்து வர ஆசைப்படுகிறார். இரத்தம் மீட்பின் அடையாளம், இரத்தம் மீட்பின் அடையாளம். பிரியமானவர்களே, குருத்து ஞாயிறு அன்று இயேசு சொல்வார், அந்த பெத்பகூர் என்ற ஊருக்கு செல்லுங்கள், அங்கே கழுதை குட்டி கட்டி கிடக்கும், அதை அவிழ்த்து வாருங்கள். அதில் ஏறி அமர்ந்து இயேசு எருசலேம் நோக்கி பயணமாகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், பெத்பகூர் என்ற ஊரிலிருந்து எருசலேமுக்கு ஏறக்குறைய 90 மீட்டர், 900 முதல் 1000 மைல் தூரம். இதை இயேசு 4 நாட்கள் கடந்திருக்கிறார். கழுதை குட்டியின் மீது அமர்ந்திருந்த இயேசுதான் யோவான் சுட்டிக்காட்டிய உலகின் பாவங்களை போக்க இருக்கின்ற செம்மறி பெருவை. எனவே அந்த கழுதை குட்டியின் மீது அமர்ந்து சென்றவர் பலியிட தயாராக இருக்கின்ற ஆட்டுக்குட்டி. பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் ஏறக்குறைய ஒரே நாளில் 25,000 ஆட்டுக்குட்டிகள் எருசலேம் ஆலயத்தில் பலியிடப்படுகிறது. 25,000 செம்மறி ஆடுகள் பலியிடப்படுகிறது. 4 நாட்கள் அந்த ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் எருசலேம் ஆலயத்தை சுற்றி பவனியாக எடுத்துச் செல்லப்படுகிறது. பாஸ்கா விழா அன்று அது பலியிடப்படுகிறது. இதைத்தான் நாம் குருத்து ஞாயிறு அன்று ஒரு நினைவாக நிகழ்த்தி பார்த்தோம்.
அனுபவித்து பார்த்தோம். அன்று கழுதை குட்டியின் மீது சென்ற இயேசு ஒரு மறைபொருளாக பலியிட தயாராக பக்குவப்படுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டி. அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் 26 முடிய உள்ள இறை வசனம். இது இயேசு அப்பத்தையும் ரச கிண்ணத்தையும் எடுத்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த ஜெபம். பிரியமானவர்களே, இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு சொல்கின்ற வார்த்தை, இதை என் நினைவாக செய்யுங்கள். கிண்ணத்தையும் எடுத்து இதை என் நினைவாக பருகுங்கள் என்று சொல்கிறார். இது பாவ மன்னிப்பிற்கான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இதை என் நினைவாக நீங்கள் பருக வேண்டும். என் நினைவாக. பிரியமானவர்களே, இந்த அப்பம் ரசத்தின் மூலமாக இயேசு ஏதோ ஒன்றை நினைவு கூற நம்மை அழைப்பு விடுக்கிறார். எதை நினைத்து பார்க்க சொல்லுகிறார்? ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பக்கத்தில் ஒரு விதமான பலி ஒப்பு கொடுக்கப்பட்டதே, அதை நினைவு கூற சொல்கிறாரா? பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டு பக்கத்தில் எருசலேம் ஆலயத்தில் நமது முன்னோர்கள் பலி கொடுத்த விதத்தை பார்க்கும் பொழுது, நான் அறியாமையின் காலத்தில் விவிலியத்தை படித்த பொழுது அது எனக்கு பக்தியாக இருந்தது. மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அறியாமையின் நேரத்தில் நான் விவிலியத்தை படித்து பார்த்த பொழுது, நமது முன்னோர்கள் எருசலேம் ஆலயத்தில் ஒப்பு கொடுத்த பாவம் போக்கும் பரிகார பலி எனக்கு பக்தியாக தெரிந்தது. ஆனால் விவரம் தெரிந்த பிறகு கடந்த 3 வருடம் இதை படித்து பார்த்த பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. பக்தி வேடிக்கையாக மாறி போனது. என்ன இது அந்த வேடிக்கை? நீங்களே இதற்கு அனைவரும் சத்தத்தோடு பதில் சொல்ல வேண்டும். கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன், சத்தமாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது எனக்கு இன்று வேடிக்கையாக இருக்கிறது. அன்று பக்தியாய் இருந்த பலி, பழைய ஏற்பாட்டு பலி, இன்று சற்று வேடிக்கையாக இருக்கிறது. பார்ப்போமே அது என்ன பலி. பிரியமானவர்களே, லேவியர் புத்தகம் 16வது அதிகாரம் 1 முதல் 22 முடிய உள்ள இறைவசனங்கள் இதை நமக்கு சொல்லித் தருகிறது. டே ஆஃப் அட்டோன்மெண்ட், எபிரேய மொழியிலே யோம் கிப்பூர் என்று அழைப்பார்கள். இதற்கு பேர் பாவ பரிகார பலி நிறைவேற்றும் நாள். அன்று என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு யூதனும் தனது பாவத்திற்கு பரிகாரமாக 2 ஆட்டுக்குட்டிகளை எருசலேம் ஆலயத்தின் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். குருவானவர் அந்த ஆட்டுக்குட்டியை பரிசோதித்து பார்ப்பார். அந்த ஆடு பழுதில்லாதாக, நொண்டியாக, நுடமாக, பார்வை இல்லாததாக, பழுதுடையதாக இருக்கக்கூடாது என்பதை அவர் பரிசோதித்து பார்ப்பார். அதன் பிறகு 2 ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பெயர், ஆண்டவரின் ஆட்டுக்குட்டி, இன்னொன்று போக்கு ஆட்டுக்குட்டி. ஆண்டவரின் ஆட்டுக்குட்டிக்கு சீட்டு விடும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை குருவானவர், அந்த ஆண்டின் தலைமை குரு, ஒரே குரு கிடையாது எல்லா வருடமும், ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு தலைமை குரு, அந்த தலைமை குரு ஆண்டவரின் ஆட்டுக்குட்டியை பலியிடுவார். அந்த ஆட்டுக்குட்டியை எதுக்கு பலியிடுவார் என்றால், ஆரோனுக்காகவும் லேவிய குடும்பத்திற்காகவும் குருக்களின் குடும்பத்திற்காகவும் அவர்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட வேண்டும், போக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஜெபித்து அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அதன் இரத்தத்தை எடுத்து அந்த ஆலயத்தின் உட்பகுதிக்கு வந்து ஹோலி ஆஃப் ஹோலி என்று சொல்லப்படுகிற திருத்தூயகத்தை, ஒரு மிகப்பெரிய திருத்தூயக துகில் மறைத்திருக்கும் ஸ்கிரீன், ஒரு பெரிய திருத்தூயக திரை அதை மூடி இருக்கும். ஒரே ஒரு முறை, வருடத்திற்கு ஒரே ஒரு முறைதான் அந்த குருவானவர் அந்த திரையை விலக்கிவிட்டு உள்ளே இருக்கின்ற திருத்தூயகம்
அதன் மேல் இருக்கின்ற உடன்படிக்கை பேழை, அதன் மேல் இருக்கின்ற கெருபுகள், அதை சுற்றி இந்த ஆண்டவரின் ஆட்டுக்குட்டி என்ற அந்த இரத்தத்தை அந்த பீடத்தை சுற்றி தெளிக்கிறார். அதன் பிறகு மக்கள் கூட்டத்திற்கும் அந்த இரத்தத்தை அவர்கள் மீது தெளிக்கிறார். இது ஒரு ஆட்டுக்குட்டி. இன்னொரு ஆட்டுக்குட்டி நிற்கிறது. குருவானவர் தன் 2 கைகளையும் இவ்வாறு நீட்டி அந்த ஆட்டுக்குட்டியின் தலை மீது வைத்து இப்படி சொல்கிறார், இந்த ஆட்டுக்குட்டி இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களின் பாவங்களையும் சுமந்து கொண்டு பாலை நிலத்திற்கு ஓடி போகிறது. இந்த ஆட்டுக்குட்டி இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களின் பாவத்தையும் சுமந்து கொண்டு பாலை நிலத்திற்கு செல்லுகிறது. அந்த மக்களின் புரிதலும் குருவின் புரிதலும் என்னவென்று பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டி என்று ஒரு மிகப்பெரிய கொடூர மிருகத்தால் பீறி கிழிக்கப்பட்டு புசிக்கப்படுகிறதோ கொல்லப்படுகிறதோ அன்று அந்த ஆலயத்தின் முன்பாக கூடியிருந்த மக்களின் பாவம் போகிறது. இதுதான் அந்த காலத்துல எருசலேம் ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பலி. அதை இயேசுவின் பலியோடு ஒப்பிட்டு பார்ப்போமே. பலிபீடம் இயேசு, அதனால்தான் பலிபீடத்திற்கு தூபம் காட்டப்படுகிறது. அதில் பலியாகிறவர், பலி பொருள் இயேசு ஆட்டுக்குட்டி. அந்த பலியை ஒப்பு கொடுக்கின்ற குருவானவர் இயேசு. எனவேதான் இந்த 3 இடத்திற்கும் தூபம் காட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் மனிதராய் இருந்தார். எனவே அவர் பழுதில்லாத ஆட்டுக்குட்டி. மெல்கிசதேக்கின் முறைப்படி அவர்தான் என்றென்றும் குரு. ஆனால் இவர் குரு மரபில் பிறக்கவில்லை. இவர் ஆரோனின் மரபில் பிறக்கவில்லை. இவர் தாவீதின் வழிமரபில் பிறந்தார். தாவீது குரு அல்ல, ஆரோன் தான் குரு. ஆனால் மெல்கிசதேக்கின் முறைப்படி இயேசு என்றென்றும் குரு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், ஒரே ஒரு தலைமை குரு. அடுத்த ஆண்டு இன்னொரு தலைமை குரு மாறிவிடுவார். ஆனால் இயேசுவின் அந்த பலி கொடுக்கும் பலியிடப்பட்ட அந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரே குரு. இனிமேல் அடுத்த ஆண்டு இன்னொரு இயேசு பலியிடப்பட போவது கிடையாது. அதற்கு அடுத்த ஆண்டு இன்னொரு இயேசு பலியிடப்பட போவது கிடையாது. ஒரே பலி, உலகினரின் பாவம் போக்க ஒரே ஆட்டுக்குட்டி, ஒரே பலி, ஒரே குரு. இந்த நிலைதான். பாவம் தவிர மற்றெல்லாவற்றிலும் மனிதராயிருந்தவர் பழுதில்லாத ஆட்டுக்குட்டி. இவரைத்தான் யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டினார். பிரியமானவர்களே, ஒரு சில கேள்விகள். நமது இந்து மத சகோதர சகோதரிகள் ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள். இன்னும் சொல்லுவாங்க, இரத்த காவு வாங்கிருச்சு சொல்லுவாங்களா இல்லையா? ஏதோ ஒரு பயணம் போயிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குது, இரத்த காவு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கேள்வி, உங்களுடைய என்னுடைய யூத மக்கள் பழகிய வணங்கிய கடவுள் இரத்த காவு வாங்குகின்ற கடவுளா? இது ஒரு கேள்வி. இரத்த காவு வாங்குகின்ற கடவுளா? கடவுள் இந்த இரத்த பலியை எதிர்பார்க்கிறாரா? இரத்தத்தால் மனிதர் செய்கின்ற பாவத்தை கழுவ முடியுமா? இரத்தத்திற்கு அந்த வலிமை இருக்கிறதா? அது கடவுளிடம் இல்லையா? இரத்தத்திடம் தான் இருக்கிறதா? இந்த இரத்த பலி கடவுளின் கோபத்தை தணித்து விடுமா? அதுதான் கேள்வி. கொடுக்கப்படுகின்ற இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்த பலி கடவுளின் கோபத்தை தணித்து விடுமா? நிச்சயமாய் மனிதர் செய்த பாவத்தை மன்னிக்க கடவுளை தவிர ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் முடியவே முடியாது. அந்த இரத்தமும் கடவுளுக்கு தேவையில்லை. கிறிஸ்தவ கடவுள் தண்டிக்கின்ற கடவுளா அல்லது merciful God, இரக்கமுடைய அல்லது forgiving, மன்னிக்கின்ற கடவுளா? பிரியமானவர்களே, பீடம் கடவுளை குறிக்கிறது, இரத்தம் உயிரை குறிக்கிறது. அருட்சகோதரி முன்னுரையில் படித்தார்,
லேவியர் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம். உடலின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஏன் இந்த இரத்தம் திருப்பீடத்தை சுற்றி தெளிக்கப்படுகிறது? விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பீடத்தின் மீது இரத்தம் தெளிக்கப்படுவதின் அடையாளம் மனிதர் தன் பாவ வழிகளை விட்டுவிட்டு கடவுளிடம் நான் திரும்பி வருகிறேன் என்று பரிகாரம் செய்வதற்காக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பலியிடுகிறார் என்று விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், உப்பு தின்றவர் தான் எதை குடிக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. தப்பு செய்தவர் தான் எதை அனுபவிக்க வேண்டும்? வெட்ட வேண்டியது ஆட்டுக்குட்டியா உங்களையா? சத்தமா பதில் சொல்லணும். வெட்ட வேண்டியது ஆட்டுக்குட்டியா? பாவம் செய்துவிட்டு முக்காடு அணிந்து வேட்டி சட்டை பேண்ட் சட்டை போட்டு அணிந்து கொண்டு பக்தியோடு நானும் கிறிஸ்தவன் என்று அமர்ந்திருக்கும் உங்களையா? சத்தமா சொல்லுங்க. வெட்ட வேண்டியது ஆட்டுக்குட்டியா உங்களையா? சொல்லுங்க. எங்களை அப்படின்னு சொல்லுங்க. கை தூக்குங்க பாப்பா. கை தூக்காதவங்க எல்லாம் புண்ணியவான்கள், பாவமே செய்யாதவங்க. சரியா? வெட்டப்பட வேண்டியது மனிதன். அதனாலதான் நான் சொன்னேன், முற்காலத்தில் எருசலேம் ஆலயத்தில் கொடுத்த பலி நான் அறியாமையில் இருக்கும் பொழுது எனக்கு பக்தியாய் தெரிந்தது. விவிலியத்தை படித்து அதை ஆராய்ந்து அதன் உண்மை பொருளை தெரிந்து கொள்ள விரும்பிய பொழுது அது எனக்கு வேடிக்கையாக தெரிந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் வேடிக்கை கிறிஸ்தவர்களா? இங்கே ஏதோ ஒரு கூத்து பார்க்க வந்திருக்கிறீர்களா? வேடிக்கை கிறிஸ்தவர்களா? பலியிட தயாரா இருக்கிறீர்களா? நீங்க சொல்லுங்க, பலியிட தயாரா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் ஆண்டவர் எங்களுக்காக பலி ஆயிட்டாரு, நாங்க அப்படியே ஒளிஞ்சுக்குவோம் பிரச்சனை வந்தா, அப்படியா? நீங்கள் பலியிட தயாரா இருக்கிறீர்களா? அதுதான் உங்களுக்கான கேள்வி. அடுத்த நிகழ்வு நற்கருணை. நற்கருணையை ஆங்கிலத்திலே டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்கிறோம். என்னது? டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன். இது ஒரு அனுபவம். இது என்னவென்றால் தோற்றத்தின் உட்கருபொருள் மாற்றம். இதற்கு தமிழ் பொருள் என்னவென்றால் தோற்றத்தின் உட்கருபொருள் மாற்றம். நற்கருணையை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசு என்று நற்கருணையை ஏற்படுத்தினார், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். அது என்ன? டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன். டிரான்ஸ் என்றால் மாற்றம். டிரான்ஸ்பர் போட போறாங்க. பெரிய சாமியார் ஓய்வு இல்லத்துக்கு போறாரு, சின்ன சாமியார் வேற ஏதோ ஒரு டிரான்ஸ்பர். டிரான்ஸ் என்றால் மாற்றம். சப்ஸ்டன்ஸ் என்கின்ற ஆங்கில வார்த்தைக்கு ஏதோ ஒரு பொருள். எடுத்துக்காட்டாக மாம்பழம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அது பழுத்தால் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது, அதற்கு மஞ்சள் நிறம் இருக்கிறது. அதை சாப்பிடும் பொழுது அதற்கு ஒரு மேங்கோ சுவை இருக்கிறது, அதற்கு ஒரு சுவை இருக்கிறது. அதில் ஒரு தோற்றம், வடிவமைப்பு. மேங்கோ என்றால் ஆப்பிள் போன்று இருப்பது கிடையாது. ஆப்பிள் வேறு உருவம், மாங்காய் ஒரு உருவம். அதற்கு ஒரு தோற்றம் இருக்கிறது, அதற்கு ஒரு நிறம் இருக்கிறது, அதற்கு ஒரு சுவை இருக்கிறது. இதைத்தான் சப்ஸ்டன்ஸ் என்பார்கள். எந்த ஒரு பொருளிலும் இருக்கின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நமக்கும் இருக்கிறது. சதை இருக்கிறது, ரத்தம் ஓடுகிறது, ஆசை இருக்கிறது, விழிகள் பார்க்கிறது, சுவை, இந்த மாதிரி என்னென்னமோ இருக்கிறது. இதுக்கு பேர் தான் என்னது? சப்ஸ்டன்ஸ். ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பு முறைகள். இந்த தோற்ற உட்கருபொருள் மாற்றம், இதைத்தான் டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்கிறார்கள். இது திருப்பலி பீடத்தில் நடக்கிறது, நற்கருணையில் நடக்கிறது. இது எப்படி? குருவானவர் கோதுமையில் செய்யப்பட்ட அப்பம், திராட்சை பழத்தில் பிழிந்தெடுத்த ரசம், இதை பயன்படுத்தி இவ்வளவு பேரையும் முட்டாளாக்குகிறாரா? ஒரு சில நம்பிக்கை அற்றவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். ஏதோ ஒரு அப்பத்தை எடுக்கிறாங்க, திராட்சை பழ ரசத்தை எடுக்கிறாங்க, இதை என் நினைவுங்கிறாங்க. இதுக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு கையை கும்பிடுது, வணங்குது அப்படின்னு நம்பிக்கையற்ற கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதில் நடந்த உண்மையையும் நான் சொல்லத்தான் உங்கள் முன்பாக இருக்கிறேன். அப்பம், நான் உங்களுக்கு சொன்னேன், அப்பம் என்றாலே அது
சப்ஸ்டன்ஸ், அதில் ஒரு முழுமை இருக்கிறது, தோற்றம் இருக்கிறது, வடிவம் இருக்கிறது. அதை உண்ணும் பொழுது கோதுமையின் சுவை இருக்கிறது, அதற்கு ஒரு வெண்மை நிறம் இருக்கிறது, அதற்கு ஒரு வட்டமான ஒரு வடிவம் இருக்கிறது. இது அப்படியே தான் இருக்கும். திருப்பலி நேரத்தில் புசித்தாலும் அந்த சுவைத்தான் இருக்கும். திருப்பலி நேரத்துக்கு புறம்பே அதை புசித்தாலும் அது அந்த சுவையில் தான் இருக்கும். ஏனென்றால் அதற்கென்று ஒரு சப்ஸ்டன்ஸ் அமைப்பு இருக்கிறது. அதே போன்றுதான் திராட்சை பழம். அது வட்ட வடிவத்தில் இருக்கிறது, கிரே கலரில் இருக்கிறது. அதற்குள் ஒரு விதமான புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு விதமான சுவை இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதன் பழத்தை திருப்பலிக்கு புறம்பே பருகினாலும் திருப்பலிக்கு பிறகு பருகினாலும் அதே சுவைதான் இருக்கும். காரணம், அதன் இயல்பு அதுதான். அதன் இயல்பு அதுதான். அது என்ன மாற்றம்? டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்றால் என்ன? அதில் ஏற்படுகின்ற உட்கருப்பொருள் மாற்றம் என்ன? குருவானவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வசீகர வார்த்தையை சொல்லுகிறார். இது கடவுளின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு மாறுவனவாக மாறுகிறது. அந்த ஒரு நொடி பொழுதே அந்த அப்பம் ரசமாக அந்த அப்பம் கடவுளின் சதையாகவும் அந்த ரசம் ஆண்டவருடைய இரத்தமாகவும் மாறுகிறது. என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக பருகுங்கள் என்று நீங்கள் அதை புசிக்கும் பொழுதும் பருகும் பொழுதும் நிச்சயமாக அது ஆண்டவரின் சதையாகவும் ஆண்டவரின் இரத்தமாகவும் தான் மாறுகிறது. இதற்கு ஒரு நிரந்தரமான உண்மை இன்றும் நீங்கள் பார்க்கலாம். இத்தாலி நாட்டிலே யூக்கரிஸ்ட் மிரக்கிள் என்று நீங்கள் உங்களுடைய யூடியூபிலே சர்ச் நீங்கள் தேடி பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். லான்சியானோ என்ற பகுதியிலே, இத்தாலி நாட்டிலே லான்சியானோ என்ற பகுதியிலே எங்களை போன்றே ஒரு குருவானவர் துறவி அப்பத்தை எடுத்து எப்பொழுதும் போல வழக்கமாக திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்பத்தை எடுத்தார். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய உடல் என்று சொன்னார். ஆனால் அவர் குருவாக இருந்தார். ஏதோ அவருடைய அம்மாச்சியின் ஆசைக்காக குருவாகி இருப்பாரா என்று தெரியவில்லை, அம்மாவின் ஆசைக்காக குருவானவராக மாறினாரா என்று தெரியவில்லை, விருப்பப்பட்டு மாறினாரா அல்லது வற்புறுத்தலில் மாறினாரா அல்லது ஏதோ குருமடத்தில் கழுவுகின்ற மீனில் நழுவுகின்ற மீன் போன்று நடித்து கொண்டு 10 11 அத்தோடு ஒரு குருவாக அவரும் இருந்தாரா என்று தெரியவில்லை. என்று பல குருக்களை பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்கிறது என்று ஒரு சிலர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த குருவானவரும் நம்பிக்கை இல்லாமல் அந்த அப்பத்தை எடுத்து திருப்பலியை நிறைவேற்றினார். நடுங்கி போனார், மயங்கி கீழே விழுந்தார். அந்த அப்பம் துடிதுடிக்கின்ற சதையாக மாறி அதிலிருந்து இரத்தம் வடிய தொடங்கியது. வெறுமையாக மூட நம்பிக்கையாக நம்பிவிட முடியாது. இதை சயின்டிஸ்ட், அறிவியல் அறிஞர்கள் இதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அந்த சதையை பார்த்த பொழுது ஒரு மனிதனின் இதயத்திற்கு அருகே இருந்த சதை என்று நிரூபித்து காட்டுகிறார்கள். ஒருவேளை குருவானவர் தன்னுடைய இதயத்தை கீறி எடுத்து வந்தாரா? தெரியவில்லை. ஆனால் அது மனித இதயத்தின் ஓரத்தில் அடித்தட்டில் இருந்த சதை என்று நிரூபமானது. அதுக்கடுத்து அதன் இரத்தம், அதில் இருந்த இரத்தம். இயேசுடைய பிளட் குரூப் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இயேசுடைய பிளட் குரூப் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏபி. ஏபி. இயேசுடைய பிளட் குரூப் என்ன? ஏபி. புரியுதா? அந்த ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ச்சி செய்த பொழுது அதே பிளட் குரூப் அந்த இரத்தத்தில் இருந்தது. பிரியமானவர்களே, இது முற்றிலும் உண்மை. இன்றும் அந்த உறைந்த நிலையில் இரத்தமும் அப்பமும் இன்னும் சதை வடிவிலே அந்த ஆலயத்தில் ரோமையிலே இது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நீங்கள் சென்றாலும் பார்க்கலாம். அதனால் தான் சொன்னேன், திருப்பலிக்கு பிறகு வெறுமனே அது கோதுமை அப்பம் அல்ல, வெறுமனே திராட்சை பழ ரசம் அல்ல, அது ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய இரத்தம். தலைப்பு, நினைவாக செய்யுங்கள். எதை நினைக்கிறது? எதை நினைக்கிறது? வீட்டில் இருக்க பிரச்சனையை நினைக்கிறதா
இவ்வளவு நேரம் பிரசங்கம் வைக்கிறீங்களே உங்களை நினைக்கிறதா, எப்ப வீட்டுக்கு போய் சாப்பிடுறது அதை நினைக்கிறதா, எனக்கு சுகர் இருக்கு அது கூட நீ நினைச்சு பாக்குறியே அதை நினைச்சு பார்க்கிறதா, எதை நினைத்து பார்ப்பது? பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு வருகிறீர்கள், வெறுமனே ஏதோ இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார், பாடுபட்டார், இறந்தார், நானும் கோவிலுக்கு வருகிறேன், எவ்வளவு பெரிய பிரசங்கம் வைக்காதீங்க, பூசையை வெடுக்குன்னு முடிச்சு கிறிஸ்துவின் சரீரம் கேளுங்க, நாக்க நீட்டி ஆமேன்னு பதில் சொல்லிட்டு நல்ல கிறிஸ்தவனாக தலையாட்டி கொண்டு சென்று விடுவேன். இதுதான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு. நிச்சயம் சொல்கிறேன், இதை நினைவு கூற இயேசு உங்களுள் யாரையும் இன்றைய திருப்பலிக்கு அழைக்கவே கிடையாது. அப்படி யாராவது வந்திருந்தால் சேரை வைத்து விட்டு எந்திரிச்சு போயிருங்க, வாடகைக்கு வாங்கியிருக்கும். அப்படி யாராவது வந்திருந்தால் தயவு செய்து எழுந்து சென்று விடுங்கள். அதற்கான அழைப்பு அல்ல, அதற்கான நினைவு அல்ல என்று ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன். இயேசு பிறந்ததை, வாழ்ந்ததை, பாடுபட்டதை, இறந்ததை, மாட்சியோடு உயிர்த்தெழுந்ததை ஒவ்வொரு திருப்பலியிலும் நினைக்க வேண்டும். இது பக்தி. வாழ்வுக்கு உரிமையாளர் கடவுள். எனவே இயேசுவுக்கு தெரிந்திருந்தது ஓய்வு நாள் வாழ்வை கொடுக்க தடையான நாள் அல்ல. நீங்க பாக்குறீங்க விவிலியத்துல ஓய்வு நாளை இயேசு புறக்கணிக்கிறாரா? ஓய்வு நாளில் யாரேனும் நோயுற்றிருந்தால் தன்னை சந்திக்க வந்தால் அவர்களை குணமாக்குகிறாரே தவிர ஓய்வு நாளுக்கு எதிராக இயேசு இல்லை. ஆனால் எதிர்க்கவும் தயாராய் இருந்தார். தடை அதை உடைக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், தடை அதை உடைக்க வேண்டும். அதுதான் இயேசு கற்றுக் கொடுக்கும் வாழ்வியல் சிந்தனை. இன்னொன்று, இயேசு இந்த காஸ்ட் பேஸ்டு சொசைட்டி இருக்குல்ல, அதற்கு எதிராக இருந்தார். ஜாதி புறக்கணித்தவராக இருந்தார். ஜாதியை புறக்கணித்தவராக, தழுவியவராக இல்லை. இன்று நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் கழுத்துல சிறுவ கயிறு, ஜபமால, நாக்க நீட்டி நன்மை, இன்னைக்கு சாமியாரு, அங்கி, என்னென்னமோ இருக்கிறோம். என்ன சொல்றோம்? கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டு ஜாதியை தழுவி கொண்டிருக்கிறோம். ஆனால் பலியான இயேசு ஜாதிக்கு புறம்பானவர். நீ இந்த ஜாதி அந்த ஜாதி, என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க, ஏன் எனக்கு முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டியவன், என்னை பார்த்தா ஒண்ணுக்கு போற பயணி, என்னென்ன பேச்சு இன்னைக்கு. ஜாதிக்கு எதிராக இருந்தாரே ஒரு இயேசு, அதை நினைவு கூற வேண்டும். அந்த தலைப்பு அதைத்தான் சொல்லுகிறது, அதை நினைவு கூறுங்கள். பிரியமானவர்களே, மக்களை அடக்கி ஆழ்ந்த ரோமை அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். நான் பிரசங்கத்துல ஏதாவது, நான் எந்த அரசாங்கம்னே சொல்ல மாட்டேன், எந்த அரசியல்வாதியின் பேரே சொல்ல மாட்டேன். ஆனா இங்க இருக்கிற மிகப்பெரிய பக்திமான்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஏன் இவர் அரசியலை பத்தி பேசுறாரு, இவருக்கு இது தேவையா? நீ ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்றால் இயேசுவின் முன்பாக நிற்கவே தகுதியற்றவன். அரசியல் பழகு. எத்தனை கிறிஸ்தவர்கள் அரசியலில் இருக்கிறீர்கள் சொல்லுங்கள்? எத்தனை அமைச்சர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள்? நீங்கள் எல்லாம் முக்காடு அணிந்து கொண்டு நன்மை வாங்கிவிட்டு செல்வதற்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கெல்லாம் வெட்கமாக இல்லை? நிரந்தரமான கேள்வி, உங்களுக்கெல்லாம் வெட்கமாக இல்லை? இன்று அரசியல் தலைவர்களை பற்றி அப்படி பேசுகிறோம், அவர் அப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார், இவர் இந்த மதத்தை சார்ந்திருக்கிறார், இந்த மதத்தை புறக்கணிக்கிறார், விமர்சிக்கிறோமே. நம்மில் எத்தனை பேர் நல்ல அரசியல்வாதிகள்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட விண்ணக விழுமியங்கள் சமூகத்திலே நிறைவேறும். எத்தனை கிறிஸ்தவ அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள்? இயேசு குரல் கொடுத்தார். அதை நினைவு கூறுங்கள். அதை நினைவு கூறுகின்ற பள்ளி. பிரியமானவர்களே, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வேற்று ஜாதி, விதவைகள், ஏழைகள், அனாதைகள் என்று நீங்களும் நானும் விரும்பி ஒதுக்குகிறோமே, அவர்களை விரும்பி தேடி சென்றாரே அந்த இயேசுவை நினைவு கூறுங்கள். அவர்களை விரும்பி தேடி சென்றாரே அந்த இயேசுவை நினைவு கூறுங்கள். பிரியமானவர்களே, ஜீசஸ் டெத் இஸ் a dangerous death. மீண்டும் சொல்லுகிறேன், அது கொடூரமான பலி. பயத்தின் பலி அல்ல, அது ஒரு கொடூரத்தை நம்மிடம் புதைத்து சென்றிருக்கிறது. ஆனால் நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் உக்கிரத்தை, அதன் கொடூரத்தை உணராத கிறிஸ்தவ கூட்டம் இங்கே அமர்ந்திருக்கிறது. அதுதான்
இன்று இயேசுவின் வேதனைகளை விரிவுபடுத்துகிறது. அன்புமிக்க சகோதரர்களே, பிரியமானவர்களே, இறுதியாக சொல்ல விரும்புவது, இயேசுவின் இந்த அப்பம் யூக்கரிஸ்ட் இஸ் a thanksgiving prayer. உண்மையிலேயே சொல்லுகிறேன், உலகிலேயே உன்னதமான ஜெபம் திருப்படிதான். ஜெபமாலை சொல்வது அல்ல, தேர்ந்தெடுப்பது அல்ல, மரியாயின் சேனை அல்ல, ஒவ்வொரு சபைகள் அல்ல, என்னென்ன பக்தி முயற்சிகளோ இருக்கிறதே, அதெல்லாம் இந்த மாபெரும் ஜெபத்திற்கு வழிவகுக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், எங்கெல்லாம் திருப்பலி நடக்கிறதோ அங்கெல்லாம் நன்றியின் பலி நிறைவேறுகிறது. அதுதான் உண்மை ஜெபம், உலகிலேயே மிகப்பெரிய ஜெபம். இயேசு பல இடங்களில் நன்றி கூறினார். அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் என்று பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்பம் பழுகும் நிகழ்வு, இது போன்று பல நிகழ்வுகள்ல இயேசு நன்றி சொல்லுகிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி சொல்லுகிறார். நற்கருணை நன்றியின் பலி. குருக்கள் ஒன்றும் அணுக முடியாத உயிரிகள் அல்ல. கடைசியா இதை தெரிஞ்சுக்கணும், குருக்கள் ஒன்றும் அணுக முடியாத உயிரிகள் அல்ல. அடப்பங்க பாத எரிஞ்சு விடுகிறாரு அந்த சாமியார். போக முடியுதா? பணக்காரன ஒரு மாதிரி உட்கார வைக்கிறாரு, ஏற வந்தா சித்தி வா அப்படிங்கிறாரு. குருக்கள் ஒன்றும் அணுக முடியாத உயிரிகள் அல்ல. உயிரினா நாயின்னு கூட சொல்லலாம், சிங்கம்னு கூட சொல்லலாம், பன்றி என்று கூட சொல்லலாம், ஒரு பறவை என்று கூட சொல்லலாம். அதில் மனிதனும் ஒன்று. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு இன்று குருக்களாகிய எங்களுக்கு சொல்லுகின்ற பாடம், குருக்களே, நீங்கள் மக்கள் உங்களை அணுகி வரும் பொழுது உங்களை அணுக முடியாத உயிரியை போன்று இருக்காதீர்கள். என்னை போன்று, இயேசுவாகிய என்னை போன்று இரக்கத்தின் முகத்தை பிரதிபலியுங்கள். அதற்காகத்தான் நான் குருத்துவத்தை ஏற்படுத்தினேன். கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்க வேண்டிய இடைநிலை பாலம் நீங்கள். பல்வகை சோசியல் ஈவில், சமூக சீரழிவுகளின் அடையாளமாக நீங்கள் இருக்க வேண்டாம். உங்கள் மக்கள் அப்படி இருந்தால் கண்டிக்க வேண்டிய, வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற நீங்களே அந்த சோசியல் சமூக சீரழிவுகளின் அடையாளமாக இருக்காதீர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் அனைவரும் குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் இவை அனைத்தும் வாக்குறுதிக்கு மட்டுமல்ல, வாழ்ந்து காட்ட என்பதை ஒவ்வொரு காலையிலும் இரவு உறங்குவதற்கு முன்பும் எந்த குருவானவரும் மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் என் நினைவாக செய்யுங்கள் என்ற வார்த்தை அழைக்கிறது. இறுதியாக குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் இன்று. குருவாக இருப்பது இயேசுவாக இருக்க அழைப்பு. குருவாக இருப்பது இயேசுவாக இருக்க அழைப்பு. உங்கள் அனைவரையும் கடைசியாக கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நீங்கள் யாரும் குருக்களை கொண்டாடாதீர்கள். தயவு செய்து எங்கள் வேலையை செய்ய விட்டு விடுங்கள். கொண்டாடாதீங்க. ஃபாதர் நீங்க அப்படி ஃபாதர், இப்படி ஃபாதர், நீங்க இருக்கையில அது நடந்துச்சு ஃபாதர், அது ஃபாதர், இது ஃபாதர், உங்களுக்கு பொன்னாடை போத்துறோம் ஃபாதர், சந்தன மாலை போடுறோம் ஃபாதர், எங்க நினைவா கிஃப்ட் வாங்கி தரோம் ஃபாதர். குருக்களை கொண்டாடாதீர்கள். குருக்களுக்குள் தங்கி இருக்கின்ற குருத்துவத்தை கொண்டாடுங்கள்.